ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே, ஹாப்பி மார்னிங். பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே முருங்கைக்கீரை கிடச்சிது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பு துவரம்பருப்பு நல்லா குழசலாக வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் போல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் அதையும் நறுக்கி போட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட போகிறேன். இது என்னென்னா தேங்காய் போடாத ஒரு கூட்டு ரெசிபி தான் முருங்கைக்கீரையை வச்சு. அப்புறம் ஒரு கப்பு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா சேர்ந்தா போல் வந்துடும் கூட்டு. இதுக்கு நான் நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகா தான் இதுக்கு மொத்தமே காரத்துக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மழை காலத்துக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கூடவே சேர்ந்தா போல் தக்காளி போட்டு ரசம் வச்சேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சுட சுட சாதம், நெய். இதுக்கு இன்றைக்கி பருப்பு வடை, மசால் வடை சொல்லுவோம்ல, வெங்காயம்லாம் போட்டு அந்த மாதிரி மசால் வடை, ரசம், மோர். இதுதான் இன்றைக்கி லஞ்சு எப்படி இருந்தது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.